திருவாரூரில் 12 ஆண்டுகளாக சம்பளமே இல்லாமல் வேலை பார்ப்பதாக அம்மா உணவக ஊழியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை என கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண்கள் புகார் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பேசிய பெண்கள், கொரோனா காலத்தில் மட்டும் சிலருக்கு குறுகிய காலம் சம்பளம் வழங்கப்பட்டதாக கூறினர். இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம், வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். அம்மா உணவகம் 14 வருட காலமா இயங்கி வருது. இந்த 14 வருட காலத்துல 6 மாச காலத்துக்கு பொருள் கொடுத்தாங்க. சம்பளம் இப்போ வரும், அப்போ வரும், இப்போ வரும், அப்போ வரும்னு உங்களுக்கான பண்டு வரவே இல்லை. நாங்களும் பல முறை கேட்டோம், கொடுக்கல. இந்த கொரோனா மக்களுக்கு மட்டும் சமைச்சு கொடுத்தப்ப எங்களுக்கு 3 பேருக்கு 7,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. அதை நாங்கள் 7 பேர் பிரித்து 3,000 ரூபாய் எடுத்துக்கிட்டோம். இது வேற எந்த விதமான சம்பளமும் இது நாள் வரை எங்களுக்கு வரல. பல முறை மனு கொடுத்து எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. திரும்ப இப்ப இந்த புதிய ஆட்சியில இதை மேம்படுத்த சொல்லியிருக்காங்க. அதனால நாங்க இப்ப மனு கொடுக்கலான்னு வந்திருக்கோம்.